ஸ்மால் கேப்பை கொடுத்தா பெருசாக கூரையை வச்சுட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்கும். என்ன மாதிரி டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸ்மால் கேப் வந்து சூட்டபிளாக இருக்கும் சார்? ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் 6-7 இயர்ஸ் இல்லாமல் உள்ளே வராதிங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுச்சுன்னா அவங்க பயங்கர அடிவாங்க. ஹலோ ஜேபிள் வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. ஸோ மார்க்கெட் இப்போ டவுனில் இருக்குது. ஸ்மால் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சரிவை நோக்கி போயிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி வந்து இன்வெஸ்டர், இப்போ ஸ்மால் கேப்ஸ் இப்படி இருக்கிற நிலைமையில பார்த்தா நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு நினைக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி இப்போ மார்க்கெட் டவுனை நான் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மால் கேப்போட கண்டிஷன் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேசன் திரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்மளோட மார்க்கெட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுனில் தான் இருக்குது சார். ஸோ ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்ஸ் அப்படின்னு இருக்கிறதுல ஸ்மால் கேப்ஸ் வந்து சில பேர் வந்து கன்ஃபார்மாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அது ஒரு பெரிய பங்கு வலிக்குது. அண்ட் அதே மாதிரி அது வந்து மீடியம் கேப்பாவோ லார்ஜ் கேப்பாவோ ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆனால் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ மார்க்கெட் டவுனில் இருக்க சுச்சுவேஷனில் ஸ்மால் கேப்ஸுமே டவுனில் இருக்குது சார். இந்த கரெக்ஷனுக்கு என்ன காரணம்? ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நமக்கு ஸ்மால் கேப் வேல்யூவேஷன் அதிகம், மிட் கேப் வேல்யூவேஷன் அதிகம்னு பேச ஆரம்பிச்சாங்க. அதுவும் பர்டிகுலராக ஐசிஐசிஐல இருக்க ஒரு சீஃப் சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் பயங்கரமாக கொடுத்துச்சு. அண்ட் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. பட் ஆனால் ருபி காஸ்ட் ஆவரேஜிங்ன்ற ஒன்று சொல்லுவோம். ஸோ மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று மாற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது வந்து லார்ஜ், ஸ்மாலு, மிட்டு மாறி மாறி. இது யாருன்னா எனக்கு டைம் இருக்குது, எனக்கு புரிஞ்சுக்க முடியும், இண்டெக்ஸை பார்க்க முடியும், ஸ்டாக் மார்க்கெட்டும் ட்ராக் பண்ணுவேன்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பேர். அவங்க வந்து மாற்றி பண்ணலாம். பட் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர், நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு போடுறேன், அந்த மாதிரி இருக்கவங்க தாராளமாக அட்லீஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸ்க்கு மேலே போட முடியும். 10 வருஷத்துல எனக்கு ஒரு கோலு, நல்ல ரிட்டர்ன்ஸ், அதிக ரிட்டர்ன்ஸ் இருக்கிற மார்க்கெட்லேயே மற்ற ஓவரால் ஸ்கீம்ஸ்ல எனக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் ரிட்டர்ன்ஸ் வேணும்னு ஆரம்பிச்சு லாஸ்ட் 2 இயர்ஸா இருக்கவங்களுக்கு இப்போ வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சிங்கிள் டிஜிட் 3-5% அந்த மாதிரி கூட இருக்கு. பட் ஆனால் பேனிக் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா ஒரு ஈவன் இன் ஜான்லயே பார்த்தீங்கன்னா இன்னும் வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருக்கு. அண்ட் எத்தனை கம்பெனிஸ் இங்க இருந்து பெட்டர் ஏர்னிங்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். பட் இது வந்து ஒரு மற்ற ஸ்டாக்ல போட்டவங்களுக்கு, மற்ற ஸ்கீம்ஸ்ல போட்டவங்களுக்கு எப்படியோ, பட் ஆனால் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல போட்டவங்களுக்கு ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். யாரெல்லாம் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணாதீங்க, வேல்யூவேஷன்ஸ் பெட்டரா இருக்கு. அதாவது ஆல்ரெடி ஒரு 10% இந்த சுச்சுவேஷன் அன்சர்டனிட்டி பீரியட் லாஸ்ட் 1 மந்த்ல ஒரு 10% வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பிஇ லெவல்ஸ் வந்து 20s ஒரு 10 வருஷம் ஆவரேஜ்னு பார்த்தா இப்போ அட்லீஸ்ட் ஒரு 27-28 நிற்குது. ஸோ இங்க இருந்து ஏறுமா, இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மேபி மாடரேட் ஆகலாம். இன்னொரு 6 months 1 yearல கம்பெனிஸோட growth நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பா ஸ்டாக்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால பேனிக் ஆகாம நம்ம இன்னொரு 5 இயர்ஸ்க்கு இருக்கும், இன்னொரு 4 இயர்ஸ்க்கு கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், கோல் 4 இயர்ஸ் டவுன்ல என்ன இருக்குன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்து பேனிக் ஆகாதீங்க. ஏன்னா பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் சொன்ன மாதிரி இங்க இருந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு 6 monthsல இருந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால தாராளமா எஸ்ஐபி கண்டினியூ பண்ணலாம். ஓகே சார். ஸோ இப்போ ஒரு கேட்டகரிக்குமே ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஸ்மால் கேப்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன மாதிரி டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஸ்மால் கேப்பை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? ஸோ கோவிட் டைம்ல 2021 போட்டவங்க ஒரு அடுத்த 3 இயர்ஸ் வந்து 40% ஆவரேஜ்லாம் கொடுத்துச்சு, 30% ஆவரேஜ் ஈஸியாக கொடுத்துச்சு. ஸோ நிறைய ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் அதை பார்த்த உடனே அடுத்த 3 இயர்ஸும் இது மாதிரி தான் வரும் அப்படின்னு ஒரு நினப்பு இருந்துச்சு. பட் பாயிண்ட் என்னன்னா, ஸ்மால் கேப்பை கொடுத்தா பெருசா கூரையை வச்சுட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்கும், குறைஞ்சதுன்னா அதே மாதிரி அதில் பாத்தாளத்துக்கும் போகும். ஸோ யாரெல்லாம் வந்து பீக்ல போட்டாங்களோ அந்த 40% போட்டவங்க லாஸ்ட் 1 year ரிட்டர்ன்ஸ் அதே ஃபண்ட் ஹவுஸ்ல இப்போ வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் இருக்கு லாஸ்ட் 1 year ரிட்டர்ன்ஸ். பட் 5 years ரிட்டர்ன்ஸ் ஸ்டில் 20% அண்ட் மோர். அப்போ நான் 5 years பார்த்து போட்டேன், இப்போ லாஸ்ட் 1 year அப்படி இருக்குன்னா ஓவரால் இண்டெக்ஸ் குறைஞ்சதுன்னா அந்த ஸ்கீமும் குறைவாக தான் தரும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜென்ரலா பீக்ல போக போக ஒரு லாங் டேர்மா அட்வைசரா இருக்கவங்க 20-30 இயர்ஸா இருக்கவங்க எல்லாம் மார்க்கெட்ல சொன்னது, ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் 6-7 இயர்ஸ் இல்லாம உள்ள வராதீங்க, இதே ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் யாருமே அவங்க சொன்னதெல்லாம் கேட்கல. ஸோ இப்போ வந்து அது ப்ரூவ் பண்ணுது. ஸோ மார்க்கெட் டீச்சர்ஸ் இட்ஸ் ஓன் லெசன் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி யாரெல்லாம் 20s 21 ஆரம்பிச்சாங்களோ இப்போ அவங்க அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் மேனேஜ் ஆகல,
என்னோட போர்ட்ஃபோலியோ 25%, அதுவும் ஸ்மால் கேப் மட்டுமே வச்சிருந்து 25%, இப்போ 20% ஆச்சு, 15% ஆயிடுச்சுன்னும் போது ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் 5 years 10 years 15 தான். ஓகே 15-20 இயர்ஸாக இருக்கிற ஃபண்டும் 15% தான் வச்சுக்க முடியும். எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே லாபம், இன்னும் எக்ஸ்ட்ரா லாபம் அப்படின்ற கணக்கு. ஸோ இந்த ஸ்மால் கேப் இப்போ எஸ்ஐபி லாஸ்ட் 2-3 இயர்ஸாக போடுறீங்க, 5 இயர்ஸாக போடுறீங்கன்னா டைம் இருக்குது அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க. இன்னொரு 1 இயரில் எனக்கு கோல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்த டைம்லைனும் தப்பு. இப்போவும் வந்து ஒரு 3-6 months வெயிட் பண்ணிவிட்டு மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டரானவனா மாற்றலாம் நெகட்டிவாக இருந்ததுன்னா. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 6% 8% வெளியே எடுத்தீங்கன்னா எஃப்டியை விட கொஞ்சம் பெட்டராக எடுப்பீங்க. ஸோ அதனால யார் யார் எப்போ போட்டீங்க, உங்கள் கோல்ஸ் என்ன, இப்போ லாங் டேர்ம் 3 years மேலே இருக்குன்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம், பயப்பட வேணாம். பட் நெகட்டிவாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், எஃப்டியை விட கம்மியாக இருக்கலாம். பட் 6 months to 1 year வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பேசுகிறப்போ ஒன்று சொல்லியிருந்தீங்க, அதாவது இப்போ ஸ்மால் கேப்ஸ்னால் டக்குன்னு வந்து மேபி சம் ஐப்பில் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் நிறைய இன்வெஸ்டர்ஸுமே உள்ளுக்குள்ளே வராங்க. பட் ஆனால் இந்தந்த ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குது, ஒரு 6 months 1 year அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குன்றதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கு ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா சொல்ல முடியுமா? ஏன்னா இது எமோஷனல் பிஹேவியர். ஸ்மால் கேப்ல உங்களுக்கு ஒரு 20 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் 60 ரூபாய் வந்தோடனே ஒரு வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஒரு 6 மாசத்துல இவ்வளோ வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 300% ரிட்டர்ன்ஸ். அப்போ வந்து இன்னும் ஏறும்னு சொல்லிட்டு அது வந்து ஒன் டைம் ப்ராஃபிட்டாக கூட இருக்கலாம். அதை வந்து இந்த அளவுக்கு போகாது அப்படின்னாலும் ஏற்றிக்கிட்டே போவாங்க. ஏன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா HNIs கூட ஒரு பென்னி ஸ்டாக்ஸோ ஸ்மால் கேப்லேயோ பணத்தை போட மாட்டேன். அது ஐ மீன் ஒரு 100 ரூபாய் கம்பெனி, 500 ரூபாய் கம்பெனி, அதில் நம்பிக்கை இருந்து ட்ரஸ்டட் சோர்ஸ் மூலமாக வந்தால் மட்டும்தான், நான் சொல்கிறது ட்ரஸ்டட் கம்பெனிஸ் ப்ராப்பர் அட்வைசர்ஸாக இருக்கவங்க மூலமாக வந்தால் மட்டும்தான் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து ஒரு பென்னி ஸ்டாக்ல மைக்ரோ கேப்பு ஸ்மால் கேப்ல பெரிய எக்ஸ்போஷர் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு வரும்னு தெரியும். அவங்க போர்ட்ஃபோலியோ பெருசாக ஸ்மால் கேப் போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும், இந்த அளவு டைம் பீரியட் இருந்தால் மட்டும் போடலாம் அப்படின்னு. பட் இது தெரியாமல் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் பீக்ல பெனி ஸ்டாக் பீக்ல வாங்கியிருப்பாங்க, ஸ்மால் கேப்பும் பீக்ல வாங்கியிருப்பாங்க. 1000 ரூபாய் போயிடுச்சு, 1500 போகும் அப்படின்னு. ஏன்னா நான் 700ல வாங்கினேன் இப்போ ப்ராஃபிட்னு நான் உங்ககிட்ட சொல்லி பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க 1000 இருந்தாலும் வாங்குவீங்க. ஆல்ரெடி இவ்வளவு வந்துருச்சு, இன்னும் போகும், மார்க்கெட் நல்லா இருக்கு, எல்லா சுச்சுவேஷனும் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா அது ஏறிட்டே போகும். பட் ஆனால் வேல்யூவேஷன் பிஇ லெவலோ ஏர்னிங்ஸு ROE ROC இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில நம்பர்ஸை வந்து மானிட்டர் பண்ணோம்னா இது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ லாங் டேர்ம் ஒரு 5 years 10 years ஆவரேஜ் பார்க்கும்போது இப்போ இருக்கிற பிஇ லெவல் ரொம்ப அதிகம். அடுத்த 6 months 1 year இப்போ இருக்கிற அன்சர்டனிட்டியில் இவங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, அப்போ வந்து ரா மெட்டீரியல் கிடைக்கல, க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறி போச்சு, அப்போ கண்டிப்பாக அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் அடி வாங்கும் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒன்று எக்ஸிட் ஆகணும். அப்படி இல்லைன்னா இல்லை இன்னொரு 3 years வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா வெயிட் பண்ணணும். பட் அடுத்த 3 monthsல குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்தாலே க்ரூட் ஆயில் ஏறிடுச்சு, ரா மெட்டீரியல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால ப்ராஃபிட் அடி வாங்கிடுச்சுன்னும் போது எக்ஸ்பெக்டட் ஏர்னிங்ஸ் கம்மியாயிடும். ஏர்னிங்ஸ் கம்மியாச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஸ்மால் கேப் 10% விழுந்துச்சுன்னு சொல்றோம், சில கம்பெனிஸ்லாம் எதெல்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆச்சோ ஆல்மோஸ்ட் 50% 60% ஃபால் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஷேர் பண்ணும்போது அதோட பீக்ல ஒரு 1 year முன்னாடிலாம் வாங்கியிருக்காங்க, 6 months முன்னாடிலாம் வாங்கியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, கமோடிட்டிஸ்ல, அது எல்லாமே மெட்டல் ஸ்டாக்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுச்சுன்னா அவங்க பயங்கர அடி வாங்குவோம், மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கும் போது தான் அந்த கம்பெனிஸ் இன்க்ரீஸ் ஆகும். சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சைக்கிளிக்கல்ல வாங்கியிருந்தீங்கன்னா, அதுவும் ஸ்மால் கேப்ல சைக்கிளிக்கல் வாங்கியிருந்தீங்கன்னா பெரிய ஃபாலா வரும். ஏன்னா நான் வாங்கின சிலதெல்லாம் வந்து 100% லாஸ்ல இருக்கு. 1500 வாங்கி 600 700 வந்துருச்சு, 1000 வாங்கி 400 வரைக்கும் வந்துருச்சு. அப்போ நம்ம வாங்கும் போது எந்த கம்பெனியை எந்த ப்ரைஸ்ல வாங்குறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்மால் கேப்பு இதுதான் ரிஸ்க். ஸோ இப்போவுமே வந்து இங்கேருந்து இன்னும் கீழே குறையாதா அப்படின்னா தெரியாது. ரிசல்ட்ஸ் வந்து புவர் ஆயிடுச்சு, இங்கேருந்து மீள முடியாத லெவலுக்கு இருக்குன்னா இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி வந்து எவ்வளோ வருஷமா இருந்தது, அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சு ஓரளவுக்கு க்ரோ ஆயிருக்காங்களா, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் பார்க்கணும். ஸோ ஒரு ஸ்மால் கேப் இதெல்லாம் தெரியாம டைரக்ட் ஸ்டாக்ல சொல்றோம். பட் இந்த ரிஸ்க் வேணான்றவங்க தான் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்மால் கேப் இண்டெக்ஸோ இல்லைனா ஆக்டிவ் ஸ்மால் கேப்போ
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நீங்கள் இதில் பார்த்து டைம் கொடுத்து இவ்வளோ அனலைஸ் பண்ணி 30% 20% எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ஸ்மால் கேப் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டோ இண்டெக்ஸ் ஃபண்டோ போடும்போது ஈஸியாக 20% 18 to 20% தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இண்டெக்ஸே 18% வரைக்கும் பீக்கில் கொடுக்கும். ஸோ அட்லீஸ்ட் வந்து மார்க்கெட் பீக்கில் இருக்கும் போது 18-20% எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் ஃபார் பெட்டர். ஸோ ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பேசின மாதிரி தான், நம்மளுக்கு வந்து ஐ ரிஸ்க்கும் இருக்குது, ஐ ரிவார்டும் இருக்கும், டக்குன்னு வந்து ஒரு ஸ்விட்ச் மாதிரி நடந்துரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன மாதிரி டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸ்மால் கேப் வந்து சூட்டபிளாக இருக்கும் சார்? லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸ்க்கு மேலே, மேபி 3 இயர்ஸில் கூட ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் இப்போ நம்ம லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்க்கும்போது. பட் யாரெல்லாம் வந்து ஒரு 6-7 இயர்ஸ் மேலே, இன்னும் சிம்பிளாக சொல்லணும் லாங் டேர்ம் கோல்ஸ், பசங்க எஜுகேஷன் 15 வருஷம் இருக்கு, அவங்களோட கல்யாணம்னா இன்னொரு 20 வருஷம் இருக்கு, ரிட்டையர்மெண்ட்னா எனக்கு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கு, அப்போ நீங்கள் தாராளமாக போட்டுட்டு மானிட்டர் பண்ணலாம். இது எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன், இந்தியாவோட லோக்கல் எக்கனாமி எதுவும் ஆகல, கம்பெனிஸ்க்கு எதுவும் பாதிப்பு இல்லை. பட் எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன்னால வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிறது குறையுது அப்படின்னா நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் பார்த்துக்க போறாரு, அந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் மேனேஜர் பார்த்துக்க போறாரு. அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்கீம் மட்டும் குறைஞ்சதுன்னா நம்ம ரிஸ்க். 47 கம்பெனி இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், ஒரு 25-30 கம்பெனியில் ஸ்மால் கேப் இருக்குன்னா எல்லாமே ஆவரேஜா ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு, மேக்ஸிமம் 3-5% டிஃபரன்ஸ் தான் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கவலைப்படாமல் இருக்கலாம். ஸோ அனலைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு குறையுது, திருப்பி 6th 7th இயருக்கு அப்புறம் 8th இயர் ஏறுதுன்னா இப்படி தான் சைக்கிள் போகும். பட் லாங் ரன்ல பார்க்கும்போது எப்படி சென்செக்ஸ் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 3000 பாயிண்ட் இருந்தது, இப்போ 75,000 80,000 இருக்கு அப்படின்றமோ, ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் ஒரு 20 வருஷத்துல இவ்வளோ ஏறி இருக்கும். அந்த பர்சன்டேஜ் தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஆவரேஜா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து ஒரு 16-17%னா ஒரு லார்ஜ் கேப்பை விட ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை விட பெட்டரான ஒரு 3-4% ரிட்டர்ன்ஸ் வேணும்னா ஸ்மால் கேப் போகலாம். அப்போ கோல்னு பார்க்கும்போது லாங் டேர்ம் மோர் தேன் 7 to 10 இயர்ஸ் இருக்குன்னா தாராளமாக இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்மால் கேப் பற்றி பார்த்துட்டு இருக்கப்ப நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது லாங் டேர்ம் கோல்ஸ்னாலே ஸ்மால் கேப் நீங்கள் போடலாம், அது வந்து கொஞ்சம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மேபி ஒரு கல்யாணத்துக்கு வந்து ஒரு சில்ட்ரனோட எஜுகேஷனோ கல்யாணமோ இந்த மாதிரி கோல்ஸ் வைக்கிறப்ப அது எல்லாமே லாங் டேர்ம் தான், 10-15 இயர்ஸ் ஆகுறப்போ அப்போ எல்லாத்துமே எல்லா அமௌண்ட்டுமே நம்ம ஸ்மால் கேப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஆஸ் அட்வைசரா உங்களோட கருத்து என்னவா இருக்கும்? எல்லாமே ஒரே பேஸ்கெட்ல போடாது, டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஸ்மால் கேப் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி. சில பேர் வந்து 3-4 ஸ்மால் கேப்ல போடுறேன்னுவாங்க. பட் எல்லாமே அகைன் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்ல போடுற கணக்கு தான். ஸோ நீங்க ஒரு எவ்வளோ பணம் போடுறீங்களோ மேபி எல்லாமே லாங் டேர்மா இருந்தாலும் ஒரு 30-40% அகைன் ரிஸ்க் டேக்கிங் பொறுத்து, ஒரு 50 வயசுல ஒருத்தர் ஆரம்பிக்கிறதுக்கும் 30 வயசுல ஆரம்பிக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் யாரா இருந்தாலும் ஒரு பேனிக் சிச்சுவேஷன், இப்போ வந்து எப்படி ஓவரால் மார்க்கெட் குறையுது, ஸ்மால் கேப் இன்னும் குறையுது அப்படின்னும் போது நமக்கு பேனிக் இருக்கும். ஓவரால் மார்க்கெட் வந்து 14-15%, ஸ்மால் கேப் இன்னும் அதிகமாக கூட விழுந்திருக்கும். அப்போ வந்து நான் பேனிக் ஆகி என் போர்ட்ஃபோலியோல 5 லட்சம் போயிடுச்சு, 20 லட்சம் போட்டிருந்தேன், 5 லட்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு பேனிக் சிச்சுவேஷன் வரும். அப்போ ஹேண்டில் பண்றது நிறைய பேரால எமோஷ்னலா இருக்கிறத எடுத்துடுறேன், இருக்கிறது போதும் அப்படின்னும் மைண்ட் செட் வரும். இந்த மாதிரி பலதரப்பட்ட காரணங்களால லாங் டேர்ம் எல்லாமே லாங் டேர்மா இருந்தாலும் ஒரு வேல்யூ ஃபண்டு, ஒரு ஃப்ளெக்ஸி கேப், ஒரு ஸ்மால் கேப், ஒரு மிட் கேப், ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப். ஸோ பேஸ்ட் ஆன் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்க, மந்த்லி எஸ்ஐபியாக இருந்தாலும் லம்சமாக இருந்தாலும் அதை பொறுத்து டைவர்சிஃபிகேஷன் பாயிண்ட் அதுக்கு தான் பேசுகிறோம். வெறும் ஸ்மால் கேப்பில் மட்டும் போட்டிங்கன்னா அந்த ரிஸ்க் கண்டிப்பாக வரும் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில். ஸோ அதனால பிரித்து போடுறது கண்டிப்பாக அவசியம்னு சொல்லுவோம். ஓகே சார். ஸோ இப்போ டைவர்சிஃபிகேஷன் அப்படி பார்க்குறப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃப்ளெக்ஸி கேப்பில் கொஞ்சம் நம்ம அமௌண்ட் போட போகிறோம்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து 20 இயர்ஸ்ல 25 இயர்ஸ்ல ஒருத்தர் வராரு, 45 இயர்ஸ்ல ஒருத்தர் வராங்கன்னா இப்போ ஸ்மால் கேப்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும்ல சார்? அந்த வேரியேஷன் பத்தி சொல்ல முடியுமா? தம் ரூல்னு பெருசா எதுவும் கிடையாது. நம்ம ஜெனரலா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 40 வயசுனா 100-40 60% ஈக்விட்டி போடலாம். ஸோ 30 வயசுனா 100-30 70%. ஸோ அதுக்குள்ள நீங்க பிரிக்கும் போது அகைன் 40ஸ்ல ஆரம்பிக்கும் போது அடுத்த கோல்ஸ் வந்து படிப்பு வந்து மேபி ஒரு 6-7 இயர்ஸ்ல பசங்க காலேஜ் போகலாம், இன்னொரு டைம் டியூரேஷன் குறையும். அப்போ அந்த டைம் டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டையர்மெண்ட் 20 இயர்ஸ் இருக்கும், அட்லீஸ்ட் 15 இயர்ஸ் ப்ளஸ். அப்போ ரிட்டையர்மெண்ட் கோலுக்கு ஸ்மால் கேப் வச்சுக்கலாம், மற்ற 2 கோலுக்கு ஃப்ளெக்ஸி கேப்பும் மேபி ஒரு வேல்யூ ஃபண்ட் அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ தட் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிக ரிட்டர்ன்ஸ் இல்லாட்டியும் 15% ஆவரேஜ் 12-15% இண்டெக்ஸ் ரிட்டர்ன் லாஸ்ட் ஒரு 10 இயர் 2014 இருந்து கனெக்ட் பண்ணோம்னா இப்போ வரைக்கும் ஒரு 12-13% கொடுக்குது. அப்போ அதை விட ஒரு எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஃபண்ட் சொல்றோம். ஸோ லார்ஜ் கேப்ல போடுறத விட இண்டெக்ஸ் ஃபண்ட் லார்ஜ் கேப் இண்டெக்ஸ்ல போட்டுடலாம். ரிமைனிங் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் வரதுக்காக கோல்ஸ் பேஸ் பண்ணி மேரேஜுக்கு
டைம் பீரியட் பொறுத்து. இது டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட உட்காரும் போது அட்வைசர் கிட்டயோ டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட உட்காரும் போது அவங்க இன்னும் கிளியரா டேட்டா கேட்டு ஐ மீன் இது வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டரா அண்ட் ஃபேமிலி சுச்சுவேஷன். ஏன்னா இப்ப நம்ம பேசுறது எல்லாமே வெரி ஜென்ரிக், தம் ரூலும் கிடையாது. இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு போய், ஏன்னா நேத்து ஒரு ஐ திங்க் 25-30 வயசு தான் அந்த பையனுக்கு. பட் ஆனால் கேட்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஆனால் அனலைஸ் பண்ணி சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸில் பிரித்து போட்டு இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸில் இவ்வளோ, கமோடிட்டியில் இவ்வளோ, மெட்டல்ஸில் இவ்வளோன்னு. எதுக்குப்பா இவ்வளோ பிரிக்கிறேன்னா என்னோட பேஸ் இயர் இவ்வளோ, இந்த ஏஜுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அடுத்த 20 வருஷத்தில் இவ்வளோ வரும், வருஷம் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவேன், நீயே இவ்வளோ அனலைஸ் பண்ணிட்டு நீயே பார்த்துக்கோ, நான் இதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நீயே இல்லை சார் எனக்கு எதுவும் தெரியாதுன்னா. இதுக்கு மேலே நம்ம போய் ஏதாவது சொல்லி அதுக்கப்புறம் நம்மளை தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ ஓவராக திங்க் பண்ணி ஓவராகவும் நம்ம தம் ரூல்ஸு இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லாஜிக் புரிஞ்சிருச்சு, ஸ்மால் கேப்னா என்ன ரிஸ்க்கு, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அது புரிஞ்சிருச்சு. அண்ட் அந்த மெட்ரிக்ஸு நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்துக்கிட்டு ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான ரிட்டர்ன்ஸ் டாப் 3 டாப் 5 கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து மானிட்டர் ரிவ்யூ மட்டும் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அதுக்கு தான் ஒரு அட்வைசர் டிஸ்ட்ரிபியூட்டர் கேளுங்கன்னு சொல்கிறோம். அதை கேட்டுட்டு ஓவர் டைவர்சிஃபிகேஷன், ஓவரா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் வேணும், கோல்டு எக்ஸ்போஷர், கோல்டு தெரியும் அது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, அது ஒரு அசெட் கிளாஸ். ஓவரால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் வந்து நம்ம ஒரு 50,000 போடுறோம்னா மேபி ஒரு 5 ஃபண்டு பிரிச்சுக்கலாம், இல்ல 6 ஃபண்டு பிரிச்சுக்கலாம். அந்த பிரிக்கிறதும் வந்து கோல் பேஸ் பிரிச்சுக்கலாம். ஸோ அப்படி இதை தாண்டி வந்து எனக்கு கண்டிப்பா இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்னு கம்பல்சரிலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா ஸ்மால் கேப்ல இவ்வளவு பர்சன்டேஜ் போட்டே ஆகணும். நான் வந்து மாடரேட் இன்வெஸ்டருங்க, எனக்கு ஸ்மால் கேப்பே வேணாம், எனக்கு இந்த அளவுக்கு ஏற்ற இருக்கும் என்னால தாங்க முடியாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அப்படின்னா நீங்க லாங் டர்மா இருந்தாலும் ஸ்மால் கேப் போட வேணாம், ஒரு தப்பும் கிடையாது. வேல்யூ ஃபண்ட் போடலாம், இல்ல ஃபிளெக்ஸி கேப் மட்டுமே போடுங்க, இல்ல பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ல 11-12% லாங் டர்ம்ல எனக்கு அதுவே போதும் அப்படின்னாலும் நத்திங் ராங். உங்க இன்கம் அதிகமா இருந்தாலும் சரி, இன்கம் பிரச்சனை இல்லாமல் எஃப்டியை விட உங்களுக்கு 5% அதிகமா கிடைக்கும் லாங் டர்ம்ல. எனக்கு இதுவே போதும், என்னால ரொம்ப அதிகமா வேணாம், ரொம்ப கீழே போனாலும் பேனிக்கவும் ஆகக்கூடாது, இது போதும்னாலும் போதும். ஸோ அதனாலதான் இப்ப நான் வந்து ஸ்மால் கேப் மட்டும் தான் கொடுப்பேன்னு கிடையாது. இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரியும் சொல்லுவார். ஸோ ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல்ன்ற மாதிரி ஸ்மால் கேப் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும், 30s இருக்கவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ ஏன்னா 30s இருக்கவங்களும் சார் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றவங்க அதிகம். ஏன்னா பல தரப்பட்ட வீடியோஸ் பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பேசும்போது எனக்கு ரிஸ்கே வேணாம் ஆனா எனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும். ஸோ அந்த லாஜிக்கும் இல்லாம பேசுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நிறைய டேட்டா பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் கிட்ட பேசுங்க, கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா நீங்க டெட் ஃபண்ட்ஸ் அதெல்லாம் வச்சுக்கும் போது ஆவரேஜா போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டரா கொடுக்கும். அதனால ஸ்மால் கேப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான் அது வந்து பல வருஷங்களா இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நம்மளுக்கே தெரியும், ஓகே இத்தனை வருஷம் இருக்கு, நிறைய கிரைசிஸ்மே அதை அண்டர்கோ பண்ணியிருக்கோம், எப்படி அதை ரியாக்ட் பண்ணணும்னு தெரியும். இப்போ ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்றப்ப நம்மளுக்கு அந்த டியூரேஷனே கம்மியா இருக்கிறப்போ எப்படி வந்து இந்த கம்பெனி செட் ஆகுமா இல்லையா அப்படின்ற விஷனை வந்து நம்ம வைக்கிறது சார்? ஸ்மால் கேப்பா இருந்தாலும் 20 வருஷம் 30 வருஷம் வந்து 90s இருந்து இருக்கும், 80s இருந்து இருக்கும். பட் லிஸ்ட் ஆனது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அவங்களோட லாங் ஹிஸ்ட்ரி எப்படி ஒரு டர்ன் அரவுண்ட் வந்தது, இவ்வளோ சில கம்பெனிஸ்லாம் வந்து கவர்மெண்டோட இன்சென்டிவ் 1920 வந்து வந்த பிறகு ஒரு சாதா எலக்ட்ரோபிளாஸ் கம்பெனி, அதாவது பிளாஸ்டிக் மோல்டிங் கம்பெனி எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. ஸோ லாஸ்ட் 3-4 இயர்ஸ் வந்து 30% ஆவரேஜ் growth. ஸோ அப்போ வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஏறிடுச்சு 3 இயர்ஸ்ல. பட் லாஸ்ட் 1 இயர்ல அவ்வளோ ஏறி ஒரு டெம்பரரி செட்பேக் கொஞ்சம் குறைஞ்சிது. அப்போ இதுதான் ஸ்மால் கேப்ல இருக்க ரிஸ்க். அப்போ எனக்கு நான் 20s 21 நான் இதை மானிட்டர் பண்ணியிருந்தேன்னா என்னால் லாஸ்ட் 4 இயர்ஸ்ல எக்கச்சக்க ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்க முடியும் ஸ்மால் கேப் ஸ்டாக்கா பார்த்தேன்னா. பட் இதை வந்து நான் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஸ்மால் கேப் ஆக்டிவ் ஃபண்டோ ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்ல இது வருது அப்படின்னா நான் இதை எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த 3 இயர்ஸ்ல 30%, 4 இயர்ஸ்ல வந்து ஆவரேஜா 25% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுனால தான் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் மாதிரியோ இல்லைன்னா குவான்ட் ஸ்மால் கேப் மாதிரியோ எஸ்பிஐ ஸ்மால் கேப்லாம் சில சமயம் பீக்ல போகும்போது 20-25%, 30%லாம் கொடுத்துருக்காங்க, 40%லாம் குவான்ட் கொடுத்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி திடீர்னு வர்றதுனால. ஸோ அதை வந்து டைரக்டா ஈக்விட்டியில நானே போய் அந்த கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணணும் போது எதர் எனக்கு அந்த கம்பெனியை பற்றின நாலேஜ் இருக்கணும், இல்லைன்னா எனக்கு டைம் இருந்து ஒன்றா அனலைஸ் பண்ணணும், இல்லை சோர்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி கம்பெனிஸை பற்றி சொல்கிறவங்க. அதனால
அதுதான் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்றோம். நீங்க சொன்ன மாதிரி லார்ஜ் கேப்பா இருந்தா கண்டிப்பா ஆவரேஜ் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும், நமக்கு வந்து கண்ணில் படும். இல்ல நான் பேப்பர் படிக்கிறேன்னா கண்டிப்பா கண்ணில் படும். இல்ல நம்மளே போய் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பேங்கை பத்தி தெரிஞ்சுப்போம், இந்த கம்பெனியை பத்தி தெரிஞ்சுப்போம்னு பார்ப்போம். ஸ்மால் கேப் தான், அதனாலதான் ஸ்மால் கேப் ரிஸ்க்னு சொல்றோம். மற்றபடி இது எப்படி ஆப்ரேட் ஆகுதோ கம்பெனி ஆபரேஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சேம். பட் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் புரியுதுன்னா அதுக்கப்புறம் தான் நீங்க எக்ஸ்போஷர் எடுக்கணும். ஸ்மால் கேப் பத்தி இன் அண்ட் அவுட் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன். அண்ட் அதே மாதிரி பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஸ்மால் கேப்னு ஒரு சின்ன டாபிக் எடுத்து ரொம்ப டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனாக இந்த வீடியோ இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நாங்கள் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஜீபு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.